இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் திமுக ஆட்சி அடியோட வெறுக்கிறாங்க. அது ஏன்னு நினைக்கிறீங்க? மக்கள் யாரும் நிம்மதியா இல்லை. கொலை கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா பழக்கம், மது போதை சர்வ சாதாரணமா நடக்குது சார். அதுவும் பள்ளிக்கூடங்கள்லாம் கூட கஞ்சா கிடைக்கிற அளவுக்கு இதுவாகி போச்சு சார். இப்போ அரசாங்கம் என்னதான் சரியான நடவடிக்கை எடுத்து பண்ணினாலும் அவங்களால முழுமையா கண்ட்ரோல் பண்ண முடியல. சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொன்னாங்க அம்மா, ரைட்டா இல்லையா? காவல்துறையே அந்த மாதிரி பண்ண வேற என்ன? இப்போ யார்கிட்ட போய் சொல்ல? மக்கள் நீதி கேட்க அரசர்கிட்ட போனாங்க. அரசரே தப்பு பண்ணா மக்கள் யார்கிட்ட போவாங்க? கடவுள்கிட்ட தான் போகணும். காவல்துறை அதிகாரி யாருமே அரசாங்க கண்ட்ரோல் இல்லைங்க. யாரோ ஒரு பேர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி ஒருத்தர் ஏதோ டெண்டர் எடுத்து கொடுத்துதான் ஏதோ காசு வாங்கிட்டு தான் பேப்பர்ல போடுறாங்க, நியூஸ்ல வருது. அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்காங்க தவிர அவங்க சொந்த வருமானத்தை பெருக்கிறதுக்காக. அதாவதுங்க, எடப்பாடியார் ஆட்சியில யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போனான். அதிமுக ஆல் இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரணமானது கிடையாது. எவ்வளவுதான் சூரியன் பிரகாசமா இருந்தாலும் ஏழை டக்குன்னு மறைச்சிச்சு பார்த்தீங்களா? அது மாதிரிதான்